இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே ஜாலியாக தான் இன்றைக்கி போகுது. அவ்வளோ பெரிய சண்டைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூகம்பத்துக்கு பின் புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. மீனா எப்படி தூங்குறா பாரு, 7 மணி ஆயிடுச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா வீட்டில் என்ன நினைப்பாங்க, எவ்வளோ பிரச்சனையாகும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா செந்தில் அங்கிட்டு இங்கிட்டும் போகிறார். ஆனால் டேரெக்டாக எழுப்புறதுக்கு அவர் ஒரு மாதிரி ஒரு ஈகோ தடுக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, வேறு சத்தத்தை கிரியேட் பண்ணுறாரு, அது பாட்டு சவுண்டாக போடுறாரு. ஒரு அதுக்கப்புறம் கிட்டக்கு ஏதாச்சும் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க எந்திரிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பார்வை பார்த்தோன்னா என்ன 7 மணி வரைக்கும் தூக்கம், வேலைக்கு போவேணாமா அப்படின்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவங்க சொல்ல, ஆனால் எப்படி தான் நிம்மதியாக தூங்குறியோ அப்படின்னா அப்புறம் ஒன்ன மாதிரியா இருக்க முடியும் அப்படின்னு மாற்றி எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வேகமாக கிளம்பி அவங்க வெளில கிளம்பி வந்துடுறாங்க. இதில் துணி துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுல அவங்க நேராக கிளம்பி வெளில வந்துட்டு நான் போய் ஒரு காஃபியை குடிக்கிறேன்னு கிளம்பி வந்துடுவாங்க. வந்தபொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராஜி துணியெல்லாம் எடுத்து போட்டு பக்கெட்டில் போட்டு துவைக்கலான்னு போனால் அப்போ உடனே இவர் எதுக்கு ஏன் துணியெல்லாம் எடுக்கிறேன், என்ன நல்லவன் காமிக்கிறியா, ஏன் துணியில் எதுக்கு நீ துவைக்கணும் அப்படின்னா, எல்லாம் நாருது, எத்தனை நாளாக இங்கே துவைக்காமல் இருக்கும் அப்படின்னா, எத்தனை மாதமாச்சு ஆனால் வருஷ கணக்காச்சு, என்ன உனக்கு அப்படின்னா அப்படின்னு வாமிட் வர மாதிரிலாம் கிரியேட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாத்தடிக்குது ரூமுக்கு வந்தாலே அப்படின்னா, என் ரூம் இப்படி தான் இருக்கும், நீ துவைக்கலாம் கூடாது, எது எங்கெங்கே இருக்கோ அது அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா ஓவராக பண்ணுறியா, எந்திரி ஒரு நிமிஷம் அப்படின்னு எந்திரிக்க சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, போதைகள்லாம் களைச்சி விட்டுட்டு இப்போ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. லூஸாக இருப்பா போல அப்படின்னு இவர் கோவப்பட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் சமைச்சிட்டு இருக்கிற கோமதி கிட்ட போயிட்டு சரவணன் என்ன சொல்கிறாரோ, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், திரும்புங்கிறார். திரும்பினா எப்படா சமைப்பேன் நான், அவங்க சொல்ல ப்ளீஸ்மான்னு திரும்ப சொல்லி, எனக்கு கல்யாணம் வேணாமா, என் கல்யாணத்தை வச்சு இங்கே பிரச்சனை நடக்கிறது, டெய்லி சண்டையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், என் கல்யாண பேச்சே விட்டுருங்க, கொஞ்ச நாளைக்கு என் கல்யாணத்தை பற்றி பேச வேணாம்னு சொல்லும் பொழுதே உள்ளார மீனாவும் இவங்க ராஜியும் வந்துடுறாங்க. நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையாகும்னு எதிர்பார்க்கலாமாம்மா சாரின்னு மீனா கேட்க, உடனே ராஜியும் சாரிங்கிறாங்க. ஏமா நான் நல்லா தாம்மா இருக்கேன், சந்தோஷமாக தாம்மா இருக்கேன், என் கல்யாணத்தை பற்றி பேசாதீங்கம்மா, ஏமா குடும்பமே அதை பற்றியே நினைக்கிறீங்க, ஏன்னா நிம்மதியாக விடுங்கம்மா, இதை பற்றி பேசிட்டே இருந்தால் எனக்கு தான் ஐயோ ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே சரி ஓகே நாங்கள் பேசலாம், ஆனால் உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும், இந்த மாதிரிலாம் விட்டேத்தியாக பேசாதீங்க மாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரவணனும் அநியாயத்துக்கு நல்லவராக இருக்க இந்த சமயத்தில் ஒரு வெளில கிளம்பி நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு வர்றாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தா பாண்டியன் ஒரு சண்டையெல்லாம் போட தெரியுது, ஒரு டெலிவரி கொடுக்க தெரியல டைமுக்கு அப்படின்னு செந்தில் திட்டிகிட்டு இருக்காரு. அரசி வேற ஏற்றி விடுறாங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படி 3 தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏற்கனவே அப்படின்னு வேணும்னே சொல்லி நம்ம கடை பேர் கெட்டு போயிடாதுன்னு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அந்த சச்சரவுக்கு அப்போ இப்போ சரவணன் கிளம்ப போகும்போது ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் தப்பு இல்லை, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாரு. உடனே அப்பா கூப்பிட்டாரா அப்படின்னு இவங்கள்ட்ட கதிர்கிட்ட சொன்னால், கதிர் இருந்தது என்ன எங்கப்பா சந்தோஷமாக கிளம்பி வர்றாரு. இந்த பக்கம் செந்தில் போய் மீனாவை கூப்பிட போனால் மீனாட்ட டேரெக்டாக பேச முடியாது, எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, பேசணுமா முக்கியமான விஷயமா அப்படிங்க, டேரெக்டாக நீங்களே சொல்லிடுங்களேங்கிறாங்க ராஜி. அவங்களும் துணி துவைக்க சேர்ந்து போயிருக்காங்க. உடனே இல்லை நான் எதுவும் சொல்லலை, அவங்களே சொன்னால் வரமாட்டாங்களா அப்படின்னா எல்லாம் கேட்டுச்சு என்ன விஷயம் அப்படின்னா முக்கியமான விஷயம், சரி ஓகே அப்படின்னு வரேன்ட்டு மீனா சூப்பராக வேறு நடிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா ராஜினிக்கு நல்லா நடிச்சாங்க, திருப்பி கொடுக்குறது எல்லாமே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே நான் இறங்கி வரமாட்டேன், ஓவராக பண்ணுறான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு நேரக்கிழங்கு வெளில போனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். எண்ணி 50வது நாள் அப்படின்னா பாத யாத்திரை போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்ல விடுங்கடா அப்படின்னா எண்ணி 50வது நாளுக்குள்ளார சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும், அது வரைக்கும் நான் அப்படின்னா ஐயோ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, கடையிலே தூங்குறேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கோமதி பேச, அந்த மாதிரிலாம் நான் பேசலையாடா அப்படின்னு, அப்படி இல்லை நான் அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேங்கிறாங்க. நம்ம நேற்றே சொன்னாலும் அது கேட்கும் போது சிரிப்பு வந்துச்சு, அதே மாதிரி மீனாவுக்கு சிரிப்பே வந்துருச்சு. நல்ல வேலை நமக்கு நம்ம பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வாயை மூட்டுருக்காங்க. ஆனால் சிரிப்பு ரொம்ப வந்துருச்சு அவங்களுக்கு. இது என்ன மச்சான் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, இது என்னது அநியாயமாக இருக்குது. மார்ச் மாதம் இப்போ நடக்குது, அடுத்து ஏப்ரல் மே மாதம்லாம் வெயில் கொழுத்து விட்டு எரியும், அப்போ போய் கொழுந்து விட்டு எரியும் பொழுது இப்போ போய் செருப்பு போடாமல் இருப்பாரா அப்படின்னு கதிர் கேட்க, உடனே இவனெல்லாம் பேச வேணான்னு சொல்லு, யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் நடக்கிற காரியமானு இவர் கேட்டார் பழனிவேலு. உடனே இவங்க கோவப்பட்டு இவர் போயிடுறாரு கிளம்பி பாண்டியன். ஸோ பாண்டியன் எடுத்த சபதத்தோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே ஜாலியாக தான் இன்றைக்கி போகுது. அவ்வளோ பெரிய சண்டைக்கு பிறகு